நம்மளோட ஃபுட்பால் மேட்சும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு சூப்பர் சூப்பர். ஸோ அந்த ஃபுட்பால் மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கணுன்னா பக்கத்தில் தான் இருக்குது, போய் பார்க்கலாம். இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மேட்சையும் நான் ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா டெஃபினட்டாக எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலில் போய் லைவில் நீங்கள் அதை பார்க்கலாம். அடுத்த சர்வீஸ் 6-5. நல்ல ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு அட்டம் பண்ணாங்க. பட் இங்கே வாலி ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்குப்பம் அதை ஸ்டீல் பண்ணி 7 பாயிண்ட்டுக்கு முன்னேறி இருக்காங்க. 7-5. நல்ல சர்வ் பாயிண்டிங் வந்திருக்கு. 6-7க்கு போயிருக்காங்க. ட்ரீம் கில்லர்ஸ் 6, வாலி ஃப்ரெண்ட்ஸ் 7. அற்புதமான டிஃபென்ஸ். சிக்ஸ் 7ல இருந்தது 6-8க்கு மாறி இருக்கு. லீடை தக்க வச்சிருக்காங்க வாலி ஃப்ரெண்ட்ஸ். இங்க நல்ல சர்வ். நல்ல ராலி பண்ணாங்க. பட் பாயிண்டிங்க வாலி ஃப்ரெண்ட்ஸுக்கு போகுது. 9-6, 3 பாயிண்ட் முன்னிலையில போறாங்க. இம்முறை பாயிண்ட் வாலி ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்குப்பத்துக்கு. சூப்பரா பிளாக் பண்ணாங்க. அடுத்த சர்வ் பாயிண்ட் கிடைச்சிருக்கு வாலி ஃப்ரெண்ட்ஸுக்கு. பதினொன்னு 7 அதுதான் இப்போதைக்கு ஸ்கோர் நிலவரம். நல்ல செட் அண்ட் நல்ல அட்டாக். டிஃபென்ஸும் பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. பட் திஸ் டைம் அட்டாக் எக்ஸ்ட்ராடினரியா இருந்ததுனால பாயிண்ட்ஸ் வந்திருக்கு நம்மளோட ட்ரீம் கில்லர்ஸ் டீமுக்கு. சர்வீஸில் பிழை, அதனால் பாயிண்ட் வாலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு 12. அம்பையர் விசில் அடிச்சு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. வாலி ஃப்ரெண்ட்ஸுக்கு 13 பாயிண்ட் வந்திருக்கு. அதனால சைட் சேஞ்ச். ஸ்மூகமா நடத்துவோம். சொல்லு என்ன மேட்ச்? நெக்ஸ்ட் மேட்ச் ஜீவா ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் கேகேவிசி பி கோவளம் டீம் இரண்டு அணிகளும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இன்னும் சில மணித்துளிகளில் விளையாட்டு திடலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாயிண்ட் 14-8, 15-8. அனௌன்சரை காணோம்.
Dream Killers 1 point. 9-15. Dream Killers 10. இங்கே வந்தால் தான் நல்லா இருக்கும் அது கூட வரல போனால் லேட் டிலே ஆகும். நல்ல ஒரு அட்டாக்கிங் ஷாட் அங்க வாலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து 16-10. அற்புதமாக அடிக்கப்பட்ட ஷாட்டுங்க. ரீப்ளேல பார்க்குறேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. வெயிட் பண்ணி எகிரி பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நைஸ் ஷாட். லைவ்லையும் பார்க்கலாம் சார். லைவ் தான் சார். நேரில் பார்க்குறது. நேரில் அப்படி சொல்கிறீங்களா? பனி பெய்யுது சார் அங்கே, உடம்பு ஒத்துக்க மாட்டுது. விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு தான் சார் அது. என்கிட்ட விளையாட்டும் இல்லை, நான் வீரனும் இல்லை, ஓரமாக உட்காந்துக்கிறேன். நீங்கள் பாயிண்ட் வந்திருக்கு. சூப்பராக வச்சாங்க நம்மளோட ட்ரீம் கில்லர்ஸ் கிட்டேருந்து. 16-11. நீங்களும் ஒரு வீரர் தான் சார். அனௌன்ஸ் பண்ணுற வீரர். அனௌன்ஸ் பண்ணுற வீரரா? எனக்கு தெரில சார், அப்படி ஒரு வீரன் கேட்டகரி இருக்கான்னு தெரில. இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். வாய் சண்டை வீரர் சார் நீங்கள். அப்படி வந்துட்டீங்களா? உங்களை மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை சார். மிக்க நன்றி சார். அதோட அங்கே பாயிண்ட் வந்திருக்கு. எந்த டீமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரீம் கில்லர்ஸ்க்கு. 16-12. ஒன்ஸ் அகைன் பேக் டு பேக் ஸ்கோர்ஸ் இங்கே ட்ரீம் கில்லர்ஸ்க்கு. 13-16. 13-16. கிட்டத்தட்ட 3 மட்டுமே லீடு. நல்லா நெருங்கி வராங்க. இந்த லீடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா உடனே வாலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கிடச்சிருக்கு. 17-13. அனௌன்சர் சாருக்காக ஒரு கேள்வி. இந்த விளையாட்டு போட்டி பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? யாருக்கு சார் இந்த கேள்வி? உங்களுக்கான கேள்வி சார். இந்த விளையாட்டு போட்டிக்கான அபிப்பிராயம் என்ன? கைப்பந்து மட்டும்தான் கேட்குறேன், கையுந்து பந்து. இந்த கேமை பற்றி கேட்குறீங்களா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே. ஸோ இந்த ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அக்ரெசிவ் கேம்னு சொல்லலாம் சார். அப்புறம் எந்த அளவுக்கு அக்ரெசிவ்னஸ் தேவைப்படுதோ அதே அளவுக்கு ஸ்ட்ராட்டஜியும் தேவைப்படும். ஓகே. ஃப்ளெக்சிபிளான கேம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. ஆஹா, ஜாலியாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் இது வரையும் வாலிபால் விளாட்னதில்லை. சும்மா ஒன் டச் விளையாடிருக்கேன், மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணதில்லை. அதனால் வீரர்கள் பற்றி தெரியல சார். வீரர்கள் பற்றி சார் ஏதாவது? வீரர்கள் பற்றியா? ஓகே. ஸோ இந்த வீரர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட கேம் செம்மையாக இருக்குது. அதோட அவங்களோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சில இடங்களில் கொஞ்சோண்டு மனக்கசப்பு வந்தாலும் அவங்களோட ஆட்டிடியூட், அவங்க அந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பிளேயர்ஸும் நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணுறேன். ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமும் நெட்ஸை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்க இப்போ வரிசையாக நடந்து போகிற அந்த ஒரு குணம், அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதான் டிசிப்ளின் தான் சார் விளையாட்டுக்கு முக்கியமான ஆணி வேர். கண்டிப்பாக சார். இவ்வளோ தெரிஞ்சது நீங்களும் ஒரு வாலிபால் விளையாடுறது தான் சார். நேற்று நைட் உட்காந்து யூடியூப்பில் பார்த்துருந்தேன் சார். வாட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் வாலிபால் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சார். ஏன்னா அது கூட தெரியாமல் பண்ணக்கூடாது இல்லையா, தப்பு. ஹலோ, தெரிஞ்சுக்கினாவே விளையாட்டு வீரர் தான் சார். சூப்பர் சார். நான் ஒரு வீரன், எனக்காக அடுத்து வீரனே அந்த பாட்டு போடுவார் டிஜே. போட்டுருங்க சார், அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. போன வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மொதல் பாட்டு கேட்குறேன் வந்துட்ட. தூக்கம் வருதா? ஸோ இங்கே மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. இந்த கேம்லாம் சூப்பர் தான் சார். ஆனால் என்ன, இந்த கிளைமேட்டு தான் கொஞ்சம் பனி பெய்யுது.
இல்லை, இது வீரர்களுக்கு சரியான கிளைமேட்டு தான் சொல்ல போனோம். அவங்க வார்ம்டப்பாக இருப்பாங்க, கிளைமேட் ஒன்றும் பண்ணாது. நம்ம ஓரமாக உட்காந்துருக்கோம், நமக்கு குளிரும் இல்லையா? இல்லை, இது இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா இண்டோரில் ப்ளஸ் வித் ஏசியோட தான் இருக்கும். ஓ அப்படிங்களா? ஆமாம், ஏன்னா கிளைமேட் வந்து அங்கே அதிகமாக ஹீட்டிங் இருக்கும். அந்த ஹீட்டிங் லெவலை குறைக்கிறதுக்கு ஒரே வெப்பநிலையை காட்டணுன்றதுக்காக ஏசி போட்டு இருப்பாங்க. புரியுது புரியுது. ப்ளஸ் லைட்டிங் ஹீட்டு, ஸ்பாட், அது பார்வையாளருடைய ஹீட்டு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த கேமே பயங்கர ஹீட்டான கேம் தான்ல? கண்டிப்பாக சூடான கேமு. ஹாட்டான கேம்னு சொன்னால் தப்பாக இருக்குமோ? இல்லை பரவாயில்ல, சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்போர்ட் தான். 21-15 ஸ்பீடஸ்ட் கேம்னு சொல்லலாம் இதை. ஆமாம் சார், டக் டக் டக்குன்னு மூவ் ஆகுது. ஸோ ஒரு மேட்சோட சீதோஷ்ண நிலை கூட வந்து கேமை பாதிக்கும்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக. இயற்கை சீற்றத்தினால பல மேட்சுகள் நின்று இருக்குல்ல. ஆமாம் சார். ஆனால் இண்டோரில் அந்த பிரச்சனை இல்லை சார். எஸ், ஒரு இண்டோர்லேயும் விளையாடக்கூடிய ஒரு அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் நம்மளோட வாலிபால். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு டவுட் ஒன்று இருந்துச்சு சார். கண்டிப்பாக பாலை தூக்கி பேஸ்கெட்டில் போட்டால் அது பேஸ்கெட் பால், இங்கே வாலியே காணமே, ஏன் இதை வாலிபால்னு சொல்கிறாங்க? தமிழில் என்ன கேம்னு சொல்லுங்க சார். இது தமிழ் கையேந்து பந்து. கையுந்து பந்து. கையுந்து பந்து. ஓகே, இது கையில் விளையாடுறதுனால கையுந்து பந்து, கையிலேருந்து உந்து பண்ணுறது. ஓகே, கையால் உந்துரும், அதனால கை உந்து பந்து. ஓகே, வாலிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் எங்க இது தொடங்கப்பட்டது பால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, லெதர் பாலில் இருந்தது. இது ஒய்எம்சியில் கண்டுபிடிச்சாங்க, அதுவும் யூஎஸ்ஏல தான். ஓகே, இங்கே பாயிண்ட் வந்திருக்கு 24-16. தேங்க்யூ சார், கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். இது நாளடைவில் அப்படியே மாற்றமாகி பல ரூல்ஸுகளாக கொண்டாந்து பலபடி மாற்றங்களை கொடுத்து அப்படியே மோல்டட் பாலாக உருவாக்கி இப்போ இந்த பாலில் நிற்குது. ஓகே, ஆனால் அந்த வாலிக்கான பெயர் காரணத்தை சொல்லவே இல்லையே சார் நீங்கள். கடைசி வரையும் விட மாட்டீங்க. நான் விட மாட்டேன். அதான் சார், நீங்கள் வாய்ப்பேச்சு வீரர். மக்களே பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் வாலிபாலுக்கு ஏன் வாலிபால்னு அந்த கேமுக்கு பேர் வந்ததுன்னு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நான் நம்ம சார்கிட்ட இருந்து 500 rupees உங்களுக்கு வாங்கி தருவேன். சார் குத்துருவீங்கல்ல சார்? என்ன சத்தத்தையே காணோம்? அனலைஸ் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார், அன்றைக்கி பாயிண்ட் வந்திருக்கு. நம்மளோட பர்ஸ் எங்கே எடுத்து வைக்கலான்னு அனலைஸ் பண்ணுகிறேன். ஒழிச்சு வைக்கிறதுக்கா சார்? நீங்கள் கேம் முடிஞ்சிருக்கு, நீங்கள் பர்ஸ் எடுத்து ஒளி ஜீவா ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் KKVCB அணியினர் விரைவாக விளையாட்டு திடலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.